தூய ஆவியே துணையாக வருவீர். இறைவல்லமையும் இறைஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வீர். வாரும் வாருமே, என்னில் நிறைவாய் வாருமே. வாரும் வாருமே, என்னில் நிறைந்து வாருமே. தூய ஆவியே துணையாக வருவீர். இயேசுவின் சாட்சிகளாய் எம்மையும் மாற்றிடுவீர். மனதின் காயங்களை ஆற்றிட வருவீர். மனதின் பாரங்களை போக்கிட வருவீர். மனதின் காயங்களை ஆற்றிட வருவீர். மனதின் பாரங்களை மாற்றிட வருவீர். தூய ஆவியே, தூயாவியானவரே, துணையானவரே, நீர் எங்களோடு பேசும். நாங்கள் பலவீனமானவர்கள், நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசப் போவதற்காக நன்றி. நீங்கள் என்னோடு நிலைத்திருந்தால், நீங்கள் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நீங்கள் என்னுள்ளும் நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்பதையெல்லாம் என் தந்தையாம் கடவுள் உங்களுக்கு தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும். அப்பா பிதாவே, இந்த மாலை பொழுதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒன்று கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானித்து மறையுண்மைகளை அறிந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு தரப்போவதற்காக நன்றி ஆண்டவரே. இதோ நாங்கள் பல உறுப்புகளாக இருக்கிறோம். பல நண்பர்களாக, பல சகோதர சகோதரிகளாக வெவ்வேறு இடத்தில் இருந்து ஒருமனப்பட்டு கூடி நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாக இருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார் என்று ஒன்று கொரிந்தியர் 12:12 வாசிக்கிறோம் ஆண்டவரே. 27ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. வாசிக்க கேட்போமா? 27ஆம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். 14ஆம் வசனம் சொல்லுகிறது, உடல் ஒரே உறுப்பால் ஆனதல்ல, பல உறுப்புகளால் ஆனது.
20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எனவேதான் பல உறுப்புகளாய் உடையதாய் இருந்தாலும் உடல் ஒன்று. 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உடலில் மிக வலுவற்றவனாய் தோன்றும் உறுப்புகளே மிகவும் தேவையானவையாய் இருக்கின்றன. இந்த வசனங்களை ஒன்றோடு ஒன்று சேர்த்து பார்க்கும் பொழுது, உடலில் மிகவும் வலுவற்றனவாய் தோன்றும் உறுப்புகள். நேற்று தினம் பார்த்தோம். செல்வந்தரை பார்த்து ஆண்டவர் இப்படியாக சொல்வார், உனக்கு இன்னும் ஒன்று குறைவுபடுகிறது. 29ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எல்லோருமே திருத்தூதர்களா? எல்லோருமே இறைவாக்கினர்களா? எல்லாருமே போதகர்களா? எல்லாருமே வல்ல செயல் செய்வர்களா? இல்லை. எனவே 31ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எனவே நீங்கள் மேலான அருள் கொடையை ஆர்வமாய் நாடுங்கள். மேலான அருள் கொடை. 24ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மறைந்திராத நம் உறுப்புகளுக்கு அது தேவையில்லை. மாறாக மதிப்பு குறைந்த உறுப்புகளுக்கு மிகுந்த மதிப்பு கொடுத்தே கடவுள் உடலை ஒன்றித்து உருவாக்கினார். என் அருள் உனக்கு போதும், உன் வலுவின்மையில் என் வல்லமை வெளிப்படும் என்று சொல்லி. எனவேதான் 26ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஒரு உறுப்பு துன்புற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து துன்புறும். ஒரு உறுப்பு பெருமை பெற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து மகிழ்ச்சியுறும். ஒரு உறுப்பு துன்புற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து துன்புறும். உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாய் இருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஒரே உடல் உறுப்பால் ஆனதல்ல, பல உறுப்புகளால் ஆனது. அதுபோலத்தான் இந்த இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜபக்குழுவிலே நாம் எல்லோரும் கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் பல பல இடங்களில் இருந்து வந்திருந்தாலும் நாம் எல்லோரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருக்கும்படி ஆவியானவருடைய அழைப்பு இந்த நாளிலே. நம்பிக்கை கொண்ட மக்கள் எல்லோரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தார்கள் என்று திருத்தூதர் பணிகள் 4:32 வாசிக்கிறோம். நாம் எல்லோரும் உடல், கிறிஸ்துவின் உடல். கிறிஸ்து நம்மோடு அந்த உடலாய் இருக்கிறார், தலையாக இருக்கிறார். நாம் எல்லோரும் அதனுடைய உறுப்புகள். எனவே ஒருவருக்கு துன்பம் என்று சொன்னால் அது எப்படி மற்ற உறுப்புகளுக்கு அந்த வேதனை இருக்கிறதோ, ஒருவருக்கு தலைவலி என்று சொன்னால் அவரால் மற்ற எந்த காரியம் செய்ய முடியாது. ஒருவருக்கு வயிற்று வலி என்று சொன்னால் மற்ற எந்த காரியம் அவரால் சிந்திக்க முடியாது. ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. குறிப்பாக நம்முடைய வீடுகளிலே, குடும்பங்களிலே ஒருவருக்கு ஒரு கஷ்டம் என்று சொன்னால் நம்பிக்கை கொண்ட மக்கள் ஒரே உயிரும் ஒரே உள்ளமாக இருக்கும் பொழுது அந்த வேதனை அவர்களது அல்ல, அந்த வேதனை என்னுடையது என்ற சிந்தனை நமக்குள்ளே வரணும். மற்றவருடைய வேதனை என்னுடைய வேதனை. அவர்கள் உயர்த்தப்படுகிறார்கள், நான் தாழ்த்தப்படுகிறேன் என்று அல்ல. ஒரு உறுப்பு சொல்லுமையானால், கண் உதாரணத்திற்கு 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் கண் அல்ல, ஆகவே உடலை சார்ந்தவன் அல்ல என காது சொல்லும். அதை காது சொல்லுமானால் அது உடலை சேர்ந்ததில்லை என்று ஆகிவிடுமா? நாம் எவ்வொருவரும் கடவுளுடைய உடன் உறுப்புகளாக இருந்து தந்தையாம் கடவுளை மாற்றிப்படுத்துகிற பிள்ளைகளாக, கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக, எதை உண்டாலும் எதை குடித்தாலும் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளின் மாட்சிக்காகவே செய்யுங்கள்.
ஆமன் பார்த்தவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு மிக அழகாக சொல்லுகிறார். தூய பவுல் சொல்லுகிறார் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, நான் கிறிஸ்துவை போல் நடப்பது போன்று நீங்களும் என்னை போல நடங்கள் என்று சொல்லுங்கள். அதுதான் 12ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக தூய ஆவியார் அருளும் கொடைகளை குறித்து வாசிக்கிறோம். அருள் கொடைகள் பல உண்டு. 4ஆம் வசனம், ஆனால் தூய ஆவியானவர் ஒருவரே. தூய ஆவியார் ஒருவரே. அருள் கொடைகள் பல உண்டு, தூய ஆவியார் ஒருவரே. 8ஆம் வசனம் சொல்லுகிறது, தூய ஆவியார் ஒருவருக்கு ஞானம் நிறைந்த சொல்வளத்தை அருளுகிறார், இன்னொருவருக்கோ அதே ஆவியார் அறிவு செறிந்த சொல்வளத்தை அளிக்கிறார். ஆமென். ஆமென். ஒருவருக்கு ஞானம் நிறைந்த சொல்வளம், இன்னொருவருக்கு அதே ஆவியார் அறிவு செறிந்த சொல்வளம். இங்கே கேட்டு செய்யக்கூடாது, இங்கே கேட்டு செய்யணும். ஆமென். ஆமென். இங்கே 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 கேட்டு செய்யணும். இங்கே கேட்டு செஞ்சீங்கன்னா வேலை நடக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் 21ஆம் வசனம் சொல்லுது, கண் கையை பார்த்து நீ எனக்கு தேவையில்லை என்றோ, தலை கால்களை பார்த்து நீ எனக்கு தேவையில்லை என்றோ சொல்ல முடியாது. என்றோ சொல்ல முடியாது. அப்போ அந்த வலுவற்ற பாட்டு தான் அந்த உடலுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது சரியாயிடுச்சுன்னா எல்லாம் செட் ஆயிடும். ஆமென். ஆமென். அதுதான் பிரச்சனை. என் கை நல்லா தான் இருக்குது, கால் நல்லா தான் இருக்குது, மனசு சரியில்லையே. உடல் ஒன்று, உறுப்புகள் பல. அதனால தான் 26ஆம் வசனம் சொல்லுது, ஓர் உறுப்பு துன்புற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து துன்புறும். ஓர் உறுப்பு பெருமை பெற்றால் அதனுடன் மற்ற அப்படி என்று சொன்னால், இந்த குடும்பத்திலே, இந்த இடைவிடா சகாய மாதா குழுவிலே நாம் எல்லோரும் எப்படி இருக்கிறோம்? உடல் உறுப்புகளாக, உடன் உறுப்புகளாக ஒருவருக்கொருவர் தாங்கி பிடிச்சு ஊக்கமூட்டுவர்களாக, ஒருவருக்கொருவர் தாங்குகிறவர்களாக, ஊக்கமூட்டுகிறவர்களாக, நற்பயிற்சியை பெற்றவர்களாக, மற்றவர்களுக்கு அன்பு செலுத்தவர்களாக, மற்றவருடைய வேதனைகள், துன்பங்கள், பாடுகள் என்னுடைய துன்பம் என்று நினைப்பவர்களாக. அவர்களுக்கு ஒரு துன்பம் என்று சொன்னால் அது என் உடலில் அந்த வேதனை எனக்கு வரும். அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்று சொன்னால் அது என்னுடைய கஷ்டம். அதுதான் நம்பிக்கை கொண்ட மக்கள் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். அதனாலதான் உடல் உறுப்புகள் பல, உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாய் இருப்பது போல கிறிஸ்து இருக்கிறார். அருட்கொடைகள் பல இருக்கிறது, ஆனால் தூய ஆவியானவர் ஒருவரே. ஆமென். அதனாலதான் 10ஆம் வசனத்தில் மிக அழகா சொல்லுகிறது, தூய ஆவியார் ஒருவருக்கு வல்ல செயல் செய்யும் ஆற்றலையும், இன்னொருவருக்கு இறைவாக்கு உரைக்கும் ஆற்றலையும், வேறொருவருக்கு ஆவிக்குரியவற்றை பகுத்தறிவு ஆற்றலையும், மற்றொருவருக்கு பல்வகை பரவச பேச்சு பேசும் ஆற்றலையும், பிரிதொருவருக்கு அப்பேச்சை விளக்கும் ஆற்றலையும் அருளுகிறார். ஆமென். எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடாது. ஒருத்தர் நல்லா வாசிக்கலாம், ஒருத்தர் நல்லா பாடலாம், ஒருத்தர் நல்லா மெசேஜ் கொடுக்கலாம், ஒருத்தர் நல்லா ஜபம் சொல்லலாம். ஒருத்தருக்கும் ஒரு கிஃப்ட்டு. எல்லாருக்கும் ஒரே மொத்தமாக கிடைக்காது, யாருக்குமே கிடைக்காது. அப்படி கிடைச்சிச்சுன்னா அது பெரிய பாக்கியம்தான். ஆமென். அதனால தான் 7ஆம் வசனம் சொல்கிறது, பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரும் வெளிப்படுகிறது. ஆமென். ஆமென்.
பொது நன்மைக்காக வாசிக்கும் பொழுது, அன்பார்ந்தவர்களே, வாசிக்கும் பொழுது யாராவது ஒருவர் ஆமென் என்று சொல்லி வாசிக்க வேண்டும். அப்படி உங்களால் வாசிக்க முடியலன்னா நான் வாசிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை, நான் வாசித்துக் கொள்கிறேன். தூய ஆவியாவின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம். நீங்கள் மௌனமாய் கேட்டால் போதும். வாசிக்கும் பொழுது யாராவது ஒருவர் ஆமேன் என்று சொல்லி வாசிக்கணும். நாம் எல்லாம் பல இடத்துலேருந்து இருக்கிறோம். கிறிஸ்து ஒருவரே. அதனால தான் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, கடவுளின் ஆவியால் கடவுளின் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு பேசும் எவரும் இயேசு சபிக்கப்பட்டவர் என சொல்ல மாட்டார். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் அன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். கடவுளின் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு பேசும் எவரும் இயேசு சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டார். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் அன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். பொது நன்மைக்காகவே தூய ஆவியார் செயல்படுகிறார். பொது நன்மை, எல்லாருக்கும் நன்மை பயக்கதாக இருக்கணும். நான் மட்டும் வாசிட்டு நான் பாடுகிறேன், நான் துதிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் நல்லா தான் பண்ணுறேன், எல்லாமே நான் நல்லா தான் பண்ணுறேன். அதனால தான் லூக்கா நற்செய்தியில் நாம் பார்த்தோம் 18ஆம் அதிகாரத்திலே இயேசு செல்வந்தை பார்த்து மிக அழகாக சொல்லுவார், உனக்கு ஒரு குறை உண்டு, உனக்கு இன்னும் ஒரு என்று குறைபடுகிறது. உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. ஏனோ தானோ என்று நாம் வார்த்தைகளை உபயோகிக்கிறோம். இன்னும் ஒன்று, என்ன குறை என்னிடத்திலே? அந்த சமயத்தில் வந்திருக்கும் பொழுது எனக்கு என்ன குறை ஆண்டவரே? நான் நன்றாகத்தான் வாசிக்கிறேன், நன்றாகத்தான் ஜெபிக்கிறேன், நன்றாகத்தான் சுதிக்கிறேன். இப்போ எனக்குள்ள என்ன குறை? அந்த ஆன்ம சிந்தனை நமக்கு தேவை. அந்த ஆன்மீக சிந்தனை நமக்குள் வந்துவிட்டால் நம்முடைய இருக்கிற இந்த குறை மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த என்ன குறை என்று சொன்னால் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்கிறது, உடலில் மிக வலுவற்றவனாய் தோன்றும் உறுப்புகளே மிகவும் தேவையானவையாய் இருக்கிறது. என்ன வலுவற்றவை? உடலில் எந்த பார்ட் வலுவற்றதாக இருக்குது, அதுதான் தேவை. ஆமென். ஆமென். இப்போ நமக்குள்ள என்ன பலவீனம் இருக்கிறதோ அந்த பலவீனத்தில் பலன் பூரணமாய் விளங்கும்படி ஆண்டவருடைய அருளுக்காக நாம் ஜெபித்தல் அவசியம். ஆமென். என்னிடத்துல என்ன குறை இருக்குது ஆண்டவர், அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா என் பாடி உள்ளம் எல்லாம் சரியாயிடும். அந்த சிந்தனை நமக்குள்ளே வரணும். எனக்குள்ள என்ன குறை, அதை என்னால் கண்டுபிடிக்கவே முடியல ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நம்மை தாமே தாழ்த்துவோமா? பல உறுப்புகளாய் உடையதாக இந்த உடல் இருந்தால் ஒரே உடல் தான். ஆனால் இதோ ஒரு பாயிண்ட், ஒரு உடம்பு பூரா இருக்குது, சும்மா ஒரு விரலில் ஒரு சின்ன அடிபட்டுச்சு, இல்லை ஒரு இடத்துல ஒரு கட்டாயிடுச்சு, ஒரு பிளட்டு வருதுன்னு சொன்னால் உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரை வேதனையில் இருக்கும். அதுபோல தான் கிறிஸ்துவின் ஊழியர்களாக நீங்களும் நானும் திருத்தொண்டாற்ற ஆண்டவரால் அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் கடவுள் எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துகிறார் பொது நன்மைக்காக. அந்த தூயாவியானுடைய செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் அது வெளிப்படும். ஒருவருக்கு ஞானம் நிறைந்த சொல்வளம், இன்னொருவருக்கு அறிவு செறிந்த சொல்வளம், வேறொருவருக்கு நம்பிக்கை அருளுகிறார்,
ஒருவருக்கு பிடித்திருக்கும் அருண்கொடை, ஒருவருக்கு வல்ல செயல் செய்யும் ஆற்றல், இன்னொருவருக்கு இறைவாக்குரைக்கும் ஆற்றல், வேறொருவருக்கு ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றல், மற்றவருக்கு பல்வகை பரவச பேச்சும் ஆற்றலை, ஒருவருக்கு அப்பேச்சை விளக்கும் ஆற்றல். இப்படி ஒவ்வொருவருக்கும் பகுந்து பகுந்து கொடுக்கிறார். நமக்கும் அப்படித்தான். எல்லாம் நமக்கு உடனே வராது. ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு. அதனால தான் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, உடலில் பிளவு ஏற்படாமல் ஒவ்வொரு உறுப்பும் மற்ற உறுப்புகளின் மீது ஒரே வித கவலை கொள்ள வேண்டும் என்று இப்படி செய்தார். உடலில் பிளவு ஏற்படாமல், சபையில பிளவு ஏற்படாம, இந்த குடும்பத்தில் பிளவு ஏற்படாம, நான் பெரியவன் நீ பெரியவன், நான் நல்லா வாசிக்கிறேன் நீ நல்லா வாசிக்கிற, அவங்க நல்லா வாசிக்கிறாங்க இவங்க நல்லா வாசிக்கிறாங்க, அவங்க அப்படி பண்றாங்க இவங்க இப்படி பண்றாங்க. நோ, உண்மையா இருக்கணும் அவருடைய சமத்தில். உடலில் பிளவு ஏற்படாமல், கிறிஸ்து தலையா இருக்கிறார், நாம் அவருடைய உறுப்புகளா இருக்கிறோம். அந்த உடலில் பிளவு ஏற்படாமல் கவனம் இல்லை நம்ம இடத்துல, அந்த பொறுப்பு இல்லை. அப்ப எல்லாமே வேதனை ஆயிடும். ஒருவர் ஆண்டவர் சமூகத்தில் உண்மையா இல்லைன்னு சொன்னா அந்த அந்த பிரேயர் முழுவதுமே அந்த இடத்துல பாதிக்கப்படும். அல்லேலூயா. இது உண்மை, நிதர்சனமான உண்மை. உங்களுக்கு தெரியாது அது. ஒருவர், யாராவது ஒருவர் ஒழுங்கா அந்த இடத்துல பிரேயரை நீங்கள் சப்போர்ட் பண்ணலன்னு சொன்னால் அது பூரா ஹோல் பாடி ஆஃப் தி குரூப் எல்லாருக்கும் அது எஃபெக்ட் ஆகும். அது உங்களுக்கு தெரியாது. ஏனோ தானோ என்று இருக்கிறோம். ஒரே உறுப்புகள், ஒரே உள்ளமும் ஒரே உடலுமாய் இருக்கிறோம் நம்பிக்கை கொண்ட மக்கள் என்று சொன்ன அந்த ஒரே உள்ளமும் ஒரே உயிரும் எங்கே? நான் கேபாவை சார்ந்தவன், நான் அப்பல்லோவை சார்ந்தவன், நான் பவுலை சார்ந்தவன் இல்லையே. உடலில் பிளவு ஏற்படாமல் இந்த உடலாகிய சரீரத்தில் கிறிஸ்து தலையாய் இருப்பது போல நாம் எல்லோரும் உடன் உறுப்பாளர்கள். ஒருத்தர் கண்ணு, ஒருத்தர் காலு, ஒருத்தர் காது, ஒருத்தர் மூக்கு, அப்படி அதுபோல நம்ம உடன் உறுப்புகளாக ஆண்டவரோடு இருக்கிறோம். ஆமீன். ஆனா நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம்? நம்முடைய செவித்திணவு கொண்டவர்களாய், நம்முடைய சொந்த இஷ்டத்துக்கு தான் நம்ம சிந்திக்கிறோமே தவிர, எல்லாரும் ஒரே பாடி, கிறிஸ்துவின் பாடி, கிறிஸ்து தான் நமக்கு தலை. அதை நம்ம உணர்றதே கிடையாது. பாரபட்சம் பார்க்கிறோம், ஈகோ, போட்டி, பொறாமை, நான் பெரியவன் நீ பெரியவன். ஆமன் பாதுகளே. எனவே உடலில் பிளவு ஏற்படாமல் ஒவ்வொரு உறுப்பும் மற்ற உறுப்புகளின் மீது ஒருவித கவலை கொள்ள வேண்டும் என்றே ஆண்டவர் இப்படி செய்தார். ஒருவர் மற்றவர் மீது கவலை கொள்ளுதல், மற்றவருடைய துன்பத்திலே பங்கு கொள்ளுதல், மற்றவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது. யாரும் பெரியவர் கிடையாது. அதனால தான் அந்த தூய ஆவியானவர்கிட்ட கேட்கணும், எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு. ஆனால் கடவுள் ஒருவரே, அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். எப்படி செயல்படுத்துகிறார் என்று சொன்னால், பொது நன்மைக்காகவே, சுயநலத்திற்காக அல்ல,
பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. பொது நன்மைக்காக இருக்க வேண்டும். நான் செய்கிறேன், நான் வாசிக்கிறேன், நான் ஸ்துதிக்கிறேன், நான் பாடுகிறேன், ஜெபிக்கிறேன் என்று சொன்னால் அது பொது நன்மைக்காக இருக்க வேண்டும். என்னுடைய சுய தேவைக்காக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமென் ஆமென். அதனால தான் 27ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். ஆமென். கிறிஸ்துவின் உடல், நாம் ஒவ்வொருவரும் தனித்தனி உறுப்புகள். அப்படி என்று சொன்னால் நான் கண்ணல்ல, இவ்வுடலில் சேர்ந்தவன் அல்ல என காது சொல்லுமானால், காதுக்கும் கண்ணுக்கும் வித்தியாசம் வேணும். கண்ணல்ல, இந்த உடல் எனக்கு தேவையில்லை, இந்த உடலை சார்ந்தவன் அல்ல என காது சொல்லுமானால் அது உடலை சேர்ந்ததில்லை என்று ஆகிவிடுமா? கனெக்ட் இல்லாமையே பேசுவோம் சில நேரத்தில். முழு உடலும் கண்ணாய் இருந்தால் கேட்பது எப்படி? முழு உடலும் காதாய் இருந்தால் முகர்வது எப்படி? உண்மையில் கடவுள் ஒவ்வொரு உறுப்பையும் தாம் விரும்பியவாறே உடலில் அமைத்தார். ஆமென். ஆமென். அவர் விரும்பியவாறே உடலில் அமைத்தார். அதனாலதான் அவை யாவும் 19ஆம் வசனம் சொல்கிறது, அவை யாவும் ஒரே உறுப்பாய் இருந்தால் உடல் என்ன இருக்குமா? எனவேதான் பல உறுப்புகளை உடையதாக இருந்தாலும் உடல் ஒன்றே. அதனாலதான் உடலில் மிக வலுவற்றவனாய் தோன்றும் உறுப்புகளே மிகவும் தேவையானவை இருக்கிறது. வலுவற்றவன், பெலனுள்ளவன், பெலனற்றவன், பெலனுள்ளவன், பெலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். அவருக்கு எல்லாம் லேசு. ஆமென். ஒரு உறுப்பு துன்புற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து துன்புறும். அந்த மனப்பக்குவம் நமக்கு வேணும். ஆமென். ஒரு உறுப்பு பெருமை பெற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து மகிழ்ச்சி. ஒருவருக்கு பெருமை என்றால் அதில் எல்லாருக்கும் அந்த மகிழ்ச்சி. ஒருவருக்கு துன்பம் என்றால் அது எல்லாருக்கும் அந்த துன்பம். அந்த ஒரு மனப்பக்குவம் என் உடல். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆமன் பார்ந்தவர்களே, 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த தூய ஆவியாரே இவற்றை எல்லாம் செயல்படுத்துகிறார். அவரே தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் இவற்றை பகிர்ந்தளிக்கிறார். ஆமன் பார்ந்தவர்களே, அதனாலதான் 24ஆம் வசனம், மறைந்திராத நம் உறுப்புகளுக்கு அது தேவையில்லை, மாறாக மதிப்பு குறைந்த உறுப்புகளுக்கு மிகுந்த மதிப்பு கொடுத்தே கடவுள் உடலை பாருங்க. நம்ம எல்லாம் எவ்வளவு ஸ்பெஷலா உண்டாக்கியிருக்காரு பாருங்க. ஆண்டவர் எவ்வளவு ஸ்பெஷலா உண்டாக்கியிருக்கிறார். ஆமன் பாரதர்களே, அதனாலதான் 30ஆம் வசனம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், இதனால் தானே, ஆமென், இதனால் தானே உங்களில் பலர் வலுவற்றோராயும் உடல் நலமற்றோராயும் இருக்கின்றனர், மற்றும் பலர் இறந்தும் விட்டனர். ஆமென். இதனால் தானே உங்களில் பலர் வலுவற்றவராயும் உடல் நலமற்றவராயும் இருக்கின்றனர், மற்றும் பலர் இறந்து விட்டனர். இன்னைக்கு நம்மளை ஆண்டவர் வழி நடத்துறாருன்னு சொன்னா, எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், அதற்கு ஈடு என்ன தருவேன் நான்?
அதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில். அப்பா, உங்களுடைய தோளில் நான் சாஞ்சிக்கணும் ஆண்டவரே. உங்கள் இதய துடிப்பை நான் அறியணும் அப்பா. உங்களுடைய இதய துடிப்பை அறியக்கூடிய அந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. மற்றவருடைய இதய துடிப்பை நான் அறிஞ்சுக்கணும் ஆண்டவரே. மற்றவருடைய துன்பத்திலும் இன்பத்திலும் சமபங்கு எனக்கு உண்டு ஆண்டவரே. மகிழ்வது மற்றவருடைய மகிழ்ச்சியாக இருக்கும்பொழுது அவர்களோடு மகிழ்ச்சி, அவர்களுடைய துன்பமாக இருக்கும் பொழுது, வேதனையோடு இருக்கும்போது அதில் எனக்கும் பங்கு உண்டு என்ப அந்த மனப்பக்குவத்தை தாரும் ஆண்டவரே. ஒரு உறுப்பு துன்புற்றால் அதனுடைய மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து துன்புறும் என்ற வார்த்தை போல, ஒரு உறுப்பு பெருமை பெற்றால் அதனுடன் மற்ற உறுப்புகள் எல்லாம் சேர்ந்து மகிழ்ச்சி வருவதைப் போல ஆண்டவரே, இந்த இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜபக்குழு ஜோதிபுரம் இருக்கின்ற இந்த குடும்பங்களில் இருக்கின்ற ஒவ்வொருவருடைய துன்பங்களையும் பாடுகளையும் வேதனைகளையும் ஒவ்வொருவரும் அறிந்தவர்களாய் ஆண்டவரே, நாங்கள் ஒரே உடலாம் உறுப்புகளாக இருக்கிறோம். கிறிஸ்தியங்களுக்கு தலையாக இருக்கிறார். உடலின் உறுப்புகள் பலவாயினும் நாங்கள் பல பல இடங்களில் இருந்தாலும் உடல் ஒன்றாயிருப்பது போல நீர் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. ஆமாண்டவரே, பலர் சபிக்கும் பொழுது தூற்றும் பொழுது நீர் உங்களுடைய மார்போடு என்னை அணைத்துக் கொள்கிறீர் ஆண்டவரே. கண்ணீரின் பாதையிலே நான் நடந்த போதெல்லாம் நீர் என் கண்ணீரை துடைத்தீரே. நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் வேதனைகள், சங்கடங்கள், பாடுகள் ஒவ்வொரு நாளும் எனக்கு வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவத்தை கொடுக்கிறீரப்பா. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. உள்ளங்கையில் என்னை வயந்தீரே. அதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? உள்ளங்கையில் என்னை வரைந்தீரே. அதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமப்பதை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமப்பதை நான் மறப்பேனோ? ஆமன் பார்த்தவர்களே, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் அழகாக சொல்கிறது. 1 கொரிந்தியர் 9:22. வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவனானேன். எப்படியாவது ஒரு சிலரை ஏனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். ஆமென். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவனானேன். பாருங்க, அவர் எவ்வளவு தாழ்ச்சியோட, எத்தனை எப்படியாவது ஒரு சிலரை ஏனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாருக்கும் யார் எந்த நிலையில எப்படி நம்மளை தாழ்த்தி, எப்படி கேவலப்படுத்தி, எப்படி அசிங்கப்படுத்தி, எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் அசிங்கப்படுத்தினாலும்
நற்செய்தி பால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டிய நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. 23ஆம் வசனம், நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் சகித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் 24ஆம் வசனம் 1 Corinthians 9:24 சொல்லப்படுகிறது, பந்தயத்தில் ஓட வந்திருப்போர் பலர் ஓடினாலும் பரிசு பெறுபவர் ஒருவர். ஒருவரே. இது உங்களுக்கு தெரியாதா? எனவே பரிசு பெறுவதற்காக நீங்களும் ஓடுங்க. ஆமென். வாழ்த்துக்களே. அதனால தான் 27ஆம் வசனத்தில் அழகா சொல்றாரு பாருங்க, பிறருக்கு நற்செய்தி அறிவிக்கிற நானே தகுதியற்றவனாக மாறிவிடாதவாறு என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன். அல்லேலூயா. 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 பிறருக்கு நற்செய்தி அறிவிக்கிற நானே தகுதியற்றவனாக மாறிவிடக் கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுவார், நீ பலிகளை செலுத்த வரும்பொழுது முதலில் வெளியிலே போய் உன் சகோதர சகோதரிட யார்கிட்டையாவது ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அவங்கள்ட்ட எல்லாம் போய் முதல்ல அவங்களோட சமாதானப்படுத்திட்டு என்கிட்ட வா. அதுதான் நமக்கு முடியாது. அதனால தான் 1 Corinthians 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், எனவே தாம் நிலையாக நிற்பதாக நினைத்துக் கொண்டிருப்பவர் விழுந்து விடாதபடி பார்த்து கொள்ளட்டும். ஆமென். தாம் நிலையாக நிற்பதாக நினைத்து கொண்டிருப்பவர் விழுந்து விடாதபடி பார்த்து கொள்ளட்டும். நிலையாக நான் இருக்கிறேன். ஆண்டவருக்கு தெரியும், நான் அப்படி நான் இப்படி, அவருக்கு எல்லாம் தெரியும். அவருடைய சிசிடிவி கேமராவில் எல்லாம் ரெக்கார்டிங் ஆகிட்டு, யாரையும் ஏமாற்ற முடியாது. ஆமென். அதனால தான் 1 Corinthians 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். 1 Corinthians 9:26, நான் குறிக்கோளின்றி ஒருவரை போல ஓடமாட்டேன். குறிக்கோளின்றி ஓடுபவரை போல ஓட மாட்டேன். காற்றை குத்துபவரை போல குத்து சண்டையிட மாட்டேன். காற்றை போய் குத்து சண்டை போட முடியாது. அல்லேலூயா. ஆமென். வாழ்வர்களே, ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற அருமை தேவஜனமே. அதனால தான் 1 Corinthians 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படும் சோதனையே அன்றி வேறு அல்ல. கடவுள் நம்பிக்கைக்குரியவர், அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்குள்ளாக விட மாட்டார். பஸ் உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்குள்ளாக விடமாட்டார். சோதனைகள் வரும்பொழுது அதை தாங்கிக் கொள்ளும் வலிமை உங்களுக்கு அருள்வார். அதிலிருந்து விடுபட வழி செய்வார். எத்தனை பேருக்கு இந்த வசனம்? நேற்று ஆவியானவர் இதை எடுத்து சொல்லவில்லை. காரணம் என்ன? அவருக்கு தெரியும். அதனால தான் 1 Corinthians 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் அழகாக முடிச்சார் பாருங்க. நேற்று, ஒருவருக்கு பசித்தால் அவர் தம் வீட்டிலேயே உணவருந்தட்டும், அப்பொழுது நீங்கள் கூடி வருவது உங்களுக்கு தண்டனை தீர்ப்பாக வருவிக்காது. மற்றவை குறித்து நான் வரும்போது அறிவுரைகள் அதுதான் ஆவியானவர் இன்று நம்மளோடு இந்த விளக்கங்களை கொடுக்கிறார். அல்லேலூயா. மற்றவை குறித்து நான் வரும்போது அறிவுரைகள் தருவேன். யோசனை பண்ணியிருக்கலாம், என்னாச்சு, ஏன் நடக்கல, ஏன் ஆவியானவர் பேசல? ஆவியானவர் தாம் எதையும் தாமாகவே பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். ஆமென். ஆமென். வாழ்ந்தவர்களே,
அப்போ 29 வசனத்தை தெளிவாக சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 12:29 எல்லோருமே திருத்தூதர்களா, எல்லோரும் இறைவாக்கினர்களா, எல்லாரும் போதகர்களா, எல்லாருமே வல்ல செயல் செயல்பவர்களா? இல்லை. எல்லாருமே பிணி தீர்க்கும் அருள்கொடைகள் பெற்றவர்களா? எல்லாரும் பரவச பேச்சு பேசுவர்களா? எல்லோருமே விளக்கம் அளிப்பவர்களா? இல்லையே. எனவே 31 வசனம், நீங்கள் ஆர்வமாய் நாடுங்கள். மேலான அருள்கொடை, இதையெல்லாம் தவிர்த்து மேலான அருள்கொடையை ஆர்வமாய் நாடுங்கள். புரிஞ்சுக்கணும். நமக்கு அது புரியாம ஆண்டவருடைய வார்த்தை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், மறை உண்மைகளை புரிந்து கொள்ள என்றால் ஆழத்திற்கு வரணும். அந்த ஆழத்திற்கு போனாதான் இன்னும் உண்மை அறியணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே, இன்னும் உண்மை அறியணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே. ராஜா உன் பிரசன்னம் போதுமப்பா, எப்போதும் எனக்கு போதுமப்பா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆமான் வாழ்ந்தவர்களே, ஒரு நாள் அவருடைய சமூகத்தில் இன்றைய வாசகம் மிக அழகாக சொல்லுகிறது. நற்செய்தி வாசகம் அத்திமர உவமை பற்றி சொல்லுவார். மானிட மகன் வரும் நாளை குறித்து சொல்லுவார். அதனால தான் லூக்கா நற்செய்தி 21 அதிகாரம், லூக்கா நற்செய்தி 21 அதிகாரம் 36 வசனம், ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராகுவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்றார். நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கு, மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கு எப்பொழுதும் விழிப்பாயிருந்து விடுங்கள். எப்பொழுதும் விழிப்பு. இறை வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது எப்பொழுதும் விழிப்பாக இருக்கணும். தியானிக்கும் பொழுது அதுக்குள்ளே போயிட்டே இருக்கணும். அடுத்த வசனம் எதோட கனெக்ட் ஆகுது, இந்த வசனத்தோட இந்த வசனம் கனெக்ட் ஆகுது. அது தூய ஆவியார் பகுத்துணர வைக்கிறார். அல்லேலூயா. ஆவியார் இந்த 12ஆம் அதிகாரத்தை அப்படியே கொண்டு போக மாட்டார். எங்கெங்கே எடுத்து 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 அந்த புதுசாக அந்த டெக்கரேட் பண்ணி அழகாக ஒரு சிலை வடிவம் போய் ஆவியானவர் உண்டாக்குவார். ஆமென். வெளிப்பாடு அதிகாரத்தில் முதலிலே கொடுக்கப்பட்டுவிடும். ஆனால் அதனுடைய மறை உண்மை கடைசியில் தான் இருக்கும். அல்லேலூயா. அது நமக்கு தெரியாது. அந்த மேலே இருக்கிறத விட்டுரும். மேலே இருக்கிறது நம்ம விட்டுரும். வார்த்தையை வாசிக்கிறோம், இன்னும் ஒன்று உனக்கு குறை உண்டு. நம்ம என்ன செய்கிறோம்? பாதி தான் வாசிக்கிறோம், பாதி தான் சொல்கிறோம். ஒரு சிலர் கேட்டால் இயேசு அவர்கிட்ட என்ன சொன்னார்? குறைபடுகிறது. ஒரு சிலர் சொன்னால் ஒன்று குறைபடுகிறது. ஒருத்தர் சொல்கிறார் உமக்கு ஒன்று குறைபடுகிறது. யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்களா? எல்லாத்தையும் சேர்ந்து சொல்லுவோம், உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. நம்ம அப்படி சொல்றது இல்லையே. அப்போ இன்னைக்கு ஆண்டவரே எனக்கு இன்னும் என்ன அந்த ஒன்று குறைபடுகிறது. அதனாலதான் லூக்கா 19:10 சொல்லுகிறது, இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார்.
இழந்து போனதை எனக்கு என்ன குறை ஆண்டவரே, எனக்கு என்ன குறை ஆண்டவரே, அதை தேடி மீட்க, அதை தேடி மீட்க வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் அந்த உறுப்பு பெருமை பெற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து மகிழ்ச்சி விடும். ஆமென். எந்த பார்ட் எனக்கு வீக்கா இருக்குது ஆண்டவரே, வண்டி ஓடணும்னா 2 சக்கரம், 4 சக்கரம் வாங்கணும்னா 4 சக்கரம், அதில் ஒரு டயர் போச்சுன்னா எந்த வண்டி ஓடும்? அப்போ அந்த வீக்காக இருக்கிறதானே சரி பண்ணணும். எனக்குள்ள என்ன பலவீனம் இருக்குது ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற கோபம், எனக்குள்ள இருக்கிற வைராக்கியம், தற்பெருமை, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாமே முடியும், நான் எல்லாம் செஞ்சுக்குவேன், நான் எல்லாம் பார்த்துக்குவேன், ஒரே ஒரு நொடி, ஒரு சின்ன ஸ்லிப்பு, ஒரு சின்ன ஜர்க்கு, அவ்வளோதான், எல்லாம் ஃபினிஷ். கடந்த நாட்களிலே ஒரு 60-65 வயது ஒரு வயதானவர் கடையை சாத்திட்டு போகிறாரு சாந்திமேடில். ஜஸ்ட் ரோடு கிராஸ் பண்ணார், ஒரு பைக்காரை வந்து அடிச்சிட்டான், தூக்கி எறியப்பட்டார், ஸ்பாட்டில் விழுந்தார், எந்திரிச்சு உக்காந்துருக்கிறார், தூக்கி உட்கார வச்சிருக்கிறாங்க. என்னாச்சு, இங்கே வலிக்குதுன்னு சொல்ல அப்படியே டப்புன்னு சாஞ்சிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே செகண்ட். இது நிகழ்ந்தது 3 நாட்களுக்கு முன்பதாக. ஒரு சிஎஸ்ஐ சபையை சார்ந்தவர், அவர் என்ன கற்பனை பண்ணியிருப்பாரு, நான் எல்லாம் பண்ணுவேன், நான் அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன், பல எண்ணங்களோடு நடந்திருக்கலாம். கடையை அடைச்சிட்டு போகிறாரு, ஜஸ்ட் மிஸ், ஸ்பாட் அவுட். நீயும் நானும் என்ன, நான் எல்லாம் பண்ணிக்குவேன், நான் எல்லாம் செஞ்சுக்குவேன், எனக்கெல்லாம் தெரியும், நான் பார்த்துக்குவேன், நான் பண்ணிக்கிறேன், எனக்கெல்லாம் தெரியும், எனக்கெல்லாம் இந்த எனக்கு தவறு. என்ன குறைவு? கொரிந்தியரில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா நற்செய்தியில் சொல்கிறாரு, இன்று ஆண்டவர் நம்மை பார்த்து உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. ஆமென். இன்னும் ஒன்று குறைபடுகிறது. ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற நபி தேவச்சனமே. அதனால தான் தூய ஆவியின் கொடைகள் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனம், உண்மையில் கடவுள் ஒவ்வொரு உறுப்பையும் தாம் விரும்பியவாறே உடலில் அமைத்தார். ஆமென். அவர் விரும்பியவாறு, அவர் விரும்பணும். என் விருப்பம் இல்லப்பா, உங்க விருப்பப்பா, என் விருப்பம் இல்லை. அப்படி குயவனே உன் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்குமே, என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா உடைத்து உருவாக்குமே. என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்குமே. நான் களிமண் ஆண்டவரே, ஒன்றுக்கும் உதவாத களிமண்ணாக இருக்கிறேன் அப்பா. பேச தெரியாதவன் திக்குவாயின் ஆயிற்று, ஐயோ நான் சிறு பிள்ளை ஆயிற்று, நான் எப்படி என்று தவிக்கிறாயா? ஐயோ என்னால் இது முடியாது
இதை நான் எப்படி செய்வேன் என்று வேதனையோடு இருக்கிறாயா? இதோ அவனுடைய வார்த்தை உன் நாவில், உன் உடலில், உன் உள்ளத்தில் பதிய வைக்கிறார். எழுந்து பிரகாசி, எழுந்து பிரகாசி. விளக்கையை கொளுத்தி யாரும் மண்சட்டி கடையில் வைக்க மாட்டாங்க, தண்டு மேலே வைப்பாங்க. அது எல்லாருக்கும் ஒளி உள்ளதாக இருக்கணும். உணர்ந்தவர்களாய் அவனுடைய சமூகத்தில் 25ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 12 சொல்லுகிறது, உடலில் பிளவு ஏற்படாமல். ஒவ்வொருவர் உறுப்பும் மற்ற உறுப்புகளின் மீது ஒருவித கவலை கொள்ள வேண்டும் என்றே இப்படி செய்தார். ஆமென். உடலில் பிளவுகள் ஏற்படாமல் ஒவ்வொரு உறுப்பும் மற்ற உறுப்புகளின் மீது ஒரே வித கவலை கொள்ள வேண்டும் என்று இப்படி செய்தார். நம் எதிரில் இருக்கிறோம். ஆகவே எனவே நீங்கள் மேலான அருள் கொடையை ஆர்வமாய் நாடுங்கள். ஆமென். மேலான அருள் கொடை. எதை உண்டாலும், எதை குடித்தாலும், எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்வோம். ஆமென். 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 33ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 10:33 சொல்லுகிறது, நான் அனைத்திலும் அனைவருக்கும் உகந்தவனாய் இருக்கிறேன். நான் எனக்கு பயன் தருவதை நாடாமல் பலரும் மீட்படையும்படி அவர்களுக்கு பயன் தருவதையே மற்றவர்களுக்கு பயன் தருவதையே நாடுதல். சுயநலமாய் சிந்திக்கிறோம். மற்றவர்களுக்கு இதனால் அவங்களுக்கு ஒரு பயன், அவங்களுக்கு என்ன ஒரு யூஸ், அது செஞ்சு பாருங்க, அதில் இருக்க சந்தோஷமே வேற. ஆமென். அனைத்திலும் அனைவருக்கும் உகந்தவனாய். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்றார். நம்ம கூட என்ன குறை? அனைத்திலும் அனைவருக்கும் உகந்தவனாய். நான் எனக்கு பயன் தருவதை நாடாமல், என்னுடைய செல்ஃபிஷ், எனக்கு பயன் தரு, எனக்கு இதனால் இந்த லாபம், எனக்கு இதனால் இது கிடைக்குது, அது கிடைக்குது என்ற நன்மையை நாடாமல் பலரும் மீட்படையும்படி அவர்களுக்கு பயன் தருவதையே நாடுகிறேன். அதை உணரணும், உணர்ந்து பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற அருமையான தேவச்சனமே, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க, இவ்வறிவுரைகளை கொடுக்கும் நான் உங்களை பாராட்ட மாட்டேன், ஏனெனில் நீங்கள் ஒன்று கூடி வரும் பொழுது நன்மையை விட தீமையை மிகுதியாக விளைகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் சபையாக கூடி வரும் பொழுது நம்மிடையே பிளவு இருப்பதாக கேள்விப்படுகிறார். உங்களிடையே கட்சிகள் இருக்கத்தான் செய்யும். 19ஆம் வசனம், அப்போதுதான் உங்களுக்குள் தகுதி உள்ளவர்கள் யார் என வெளிப்படும். ஆமென். ஆமென். ஆப்போசிஷன் இருந்தால் தான் கவர்மெண்ட் ஒழுங்கா போகும். ஆமென். ஆமென். உங்களுடைய கட்சிகள் இருக்கிறது, அதெல்லாம் பார்த்துட்டு பயந்து விடக்கூடாது. ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருக்கணும். அதனால தான் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை சொல்வார், ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ
அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். ஆமென், ஆமென். அதனாலதான் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். இன்னைக்கு நமக்கிட்ட இருக்கிறது இந்த வார்த்தை என்னும் உடல். ஆமென், 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 இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆமென். ஆமென் பாங்க. அதனாலதான் 27ஆம் வசனம் சொல்கிறது, ஆகவே எவராவது அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார். ஆமென், ஆமென், ஆமென். இந்த வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளிலும் கூர்மையானது. மறந்து போகக்கூடாது. எனவே நீங்கள் மேலான அருள் கொடையை ஆர்வமாய் நாடுவோம். ஆண்டவரே, லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொன்னது போல, உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. எங்களுக்கு இன்னும் என்ன குறைவு ஆண்டவரே, நீர் அறிவீரப்பா. எங்களுக்கு என்ன குறை ஆண்டவரே? உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது என்று சொன்னது போல எங்களுக்கு என்ன குறை ஆண்டவரே? அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள அருள் தாரும். அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள அருள் தாரும் ஆண்டவரே. அதை நாங்கள் உணராமல் இருப்பதினாலே நாங்கள் வலுவற்றோராயும் உடல் நலமற்றோராயும் இருக்கிறோம். அதை உணராததினாலே பலர் இறந்தும் போனார்கள். எனவே நம்மை நாமே சோதித்தறிந்தோமே ஆனால் நாம் தீர்ப்புக்கு ஆளாக மாட்டோம். ஆமென். ஆம் அன்பார்ந்தவர்களே, 32ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 11:32 சொல்கிறது, இப்பொழுது ஆண்டவர் நம்மை தீர்ப்புக்கு ஆளாக்கினார், அது நம்மை தண்டித்து திருத்துவதற்கு. உலகத்தோடு நாமும் தண்டனை தீர்ப்பு அடையாது இருக்கவே இப்படி செய்கிறார். தீர்ப்பு நாளில் வாசகங்கள் மிக அழகாக சொல்லப்பட்டது என்பதை உணர்ந்தவர்களாக, உடல் ஒன்றே, உறுப்புகள் பல, உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாய் இருப்பது போல கிறிஸ்துவோடு இருக்கிறார். எனவே நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காக செய்யுங்கள் என்ற சிந்தனையோடு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவே நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கு ஒருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், மரியே வாழ்க. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா.